ஜம்மு விமான நிலையத்தை நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தான் ட்ரோனை நடுவானிலேயே இந்தியா வழிமறித்து தாக்கி அழித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? பாகிஸ்தான் இரண்டாவது முறையாக இந்தியாவை தாக்குவதற்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக தொடர்ந்து அவர்களுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜம்மு பகுதியை மற்றும் எல்லையோர பகுதிகளில் இன்று அவர்களுடைய வான்பரப்புல பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய இந்த ட்ரோன் தாக்குதல், அதாவது சூசைட் ட்ரோன்ஸ் என்று சொல்வார்கள், பல்வேறு நாடுகள்ல இவற்றை பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் இந்தியா இன்றைய தினம் பாகிஸ்தானிற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில பாகிஸ்தானுடைய 9 நகரங்கள்ல இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அதற்கு இவர்கள் எதிர்வினையாற்றுவதாக இந்த ட்ரோன் தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டு ஜம்முவினுடைய எல்லையோர பகுதிகளில், குறிப்பாக ஜம்முவில் இருக்கக்கூடிய இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட் ஒன்று இருக்கிறது, உள்நாட்டு விமான நிலையம், அதே போன்று அவந்திபுரா பகுதியில விமானப்படையினுடைய விமான தளம் இருக்கிறது. இது புல்வாமா பக்கத்தில் இருக்கக்கூடிய அவந்திபுரா விமானப்படையினுடைய இந்த விமானப்படை தளம் அங்கு இருக்கிறது. இவற்றை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்தியா ராணுவ நிலைகளின் மீது, பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளின் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பு, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த உபகரணம் மீதே ட்ரோன் தாக்குதலை நடத்தி ஒரு இடத்துல அவற்றை அழித்திருக்கிறது. லாகூர், ராவல்பிண்டி உள்ளிட்ட முக்கியமான நகரங்களில் எல்லாமே இந்த ட்ரோன் தாக்குதலை ஹரூப் என்ற சூசைட் ட்ரோனை கொண்டு தாக்குதல் நடத்திய நிலையில தான் அதற்கு எதிர்வினையாற்றுவதாக ஜம்முவிலும் பஞ்சாபிலும் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு பாகிஸ்தான் முயற்சி செய்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சரவணன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.